ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரை சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. புதினா இலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக இதில் இருக்க மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்ட பிறகு 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இதுக்கு இடையில் முட்டையில் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு 2 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருந்தேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றி வந்த பிறகு முட்டையை சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முட்டை பிரியாணி ரெடி.